எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த முருகனின் அருளால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காகம் தொடர்ந்து இந்த திசையில் அமர்ந்து ரொம்ப நேரம் உங்கள் வீட்டை பார்த்து கத்துதாங்க. இப்போ இந்த விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா நடக்குமா? நிச்சயம் கட்டாயம் நடக்குங்க. காகம் உங்கள் வீட்டில் தொடர்ந்து இந்த திசையில் கத்துதா? அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? மேலும் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கலையா? அது உங்களுக்கு காட்டக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் காகம் நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்கள் தலையின் மீதோ உங்களுக்கு எதிராக சில சகுனங்களை குறிக்குதா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முன்னோர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய காகா நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சகுன சாஸ்திரத்தில் காகத்துக்கு முக்கிய இடம் கொடுப்போம். ஏன்னா காக்கை கத்துவதை வைத்து பல பலன்களை சொல்லலாங்க. சனி பகவானின் வாகனம் தான் இந்த காகம். அதனால் இது நின்று காரிய திசையிலும் கொண்டு வரக்கூடிய பொருள் வைத்து பல சகுனங்களை சொல்லியிருக்காங்க. சகுன சாஸ்திரத்தில் காகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்தை கொடுப்பாங்க. காகம் பார்த்தீங்கன்னா காலை வேளையில் வீட்டு மரத்தின் அமர்ந்து காகம் கரைந்தால் நிச்சயம் வீட்டுக்கு உறவினர் வருவாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி காகம் கரைஞ்சினா ஏற்படக்கூடிய சில சகுன பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. ஆற்றங்கரை ஓரம் உள்ள மரங்கள் அமர்ந்து காகம் கரைந்தால் மழை பொழியும்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காகம் தங்கள் எதிரில் இருக்கக்கூடிய வலப்புறத்திலிருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் லாபம் கிடைக்குன்னு, அதுவே இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பறந்து போனால் நஷ்டம் உண்டாகுன்னு பொருளுங்க. அது மட்டும் இல்லை, மேற்கு திசை நோக்கி காகம் கரைக்குதுன்னா மது, நெல், முத்து, பவளன்னு கடல் விலை பொருட்களில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக வடக்கு திசை நோக்கு காகம் கரைவதை நீங்கள் கண்டா உங்களுக்கு ஆடைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னு சகுனமாக எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக காகம் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைவதை நீங்கள் கண்டிங்கன்னா அரசாங்க ஆதரவு, நண்பர்கள் சேர்க்கை, தங்கத்தால லாபம், நல்ல உணவு இந்த நேரம் கிடைக்கும். அடுத்தபடியாக தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் சேருங்க. இந்த காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வாகனமாக இருக்கு. நம் முன்னோர்கள் காக்கைக்கு உணவளித்து அதை தெய்வமாக வணங்கி வந்திருக்காங்க. பொதுவாக அமாவாசை நாளில் காக்கைக்கு உணவளிப்பது இறந்து போன நம்முடைய முன்னோருக்கு உணவளித்த பலனை தருமா. நம்ம வீட்டை பார்த்து காகம் அடிக்கடி கரைந்தால் நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர் வரப்போவதாக சொல்வாங்க. அப்படி காகம் செய்வதோ நம்ம வீட்டில் நல்ல விஷயம் ஏதாவது நடக்க போவதாக எடுத்துக்கலாம். அப்படியே கரையக்கூடிய காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவாவது உணவளிங்க, ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காகத்தினுடைய எச்சம் நம்ம மீது பட்டாலும் ரொம்ப நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம். நம்ம மீது இருந்த திருஷ்டி விலகியதாக அர்த்தமாக சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை காகம் தூக்கி சென்றால் அது அபசகுணங்க. பயணம் செய்யும் போகும்போது நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் நம்முடைய முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ இல்லை திதி கொடுக்க மறந்திருந்தாலோ அதை உணர்த்தும் வகையில் தான் காகம் தலையில் தட்டி விட்டு செல்லும்னு சொல்லுவாங்க. சில சமயம் நமக்கு ஏதான உடல் உபாதைகள் பிற்காலத்தில் ஏற்பட போகிறதுன்னு நம்மை எச்சரிக்கும் வகையில் காகம் பார்த்திங்கன்னா நம்முடைய தலையில் தட்டி விட்டு செல்லும். காகம் தன்னுடைய பார்த்திங்கன்னா உணவளிப்பதை பார்த்திங்கன்னா நல்ல சுபகாரியம் நடக்க போகுது. இரவில் காகம் அசாதாரணமாக பறந்தால் அந்த பகுதியில் ஏதோ அசம்பாவிதம் நடக்க இருப்பதாக எடுத்துக்கலாம். காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்லை நமக்கோ கூட இருக்குங்க. சிலரெல்லாம் பார்த்துருப்போம், காக்கைக்கு உணவு வைக்காமல் சாப்பிடக்கூட மாட்டாங்க. சிலரோ குறிப்பிட்ட தினங்கள் மட்டுமே வைப்பீங்க. அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காக்கை சாப்பிடாம போயிடுச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். காக்கைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவீங்க. சிலர் தினமும் வைப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக
காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். சிலர் பரிகாரத்திற்காக முன்னோர் வழிபாட்டுக்காக மட்டும் சாதம் வைப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் காகத்துக்கு சாதம் வைத்தவுடன் காக்கான்னு அழைச்சாலே பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சில சமயம் முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும். ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வராது. அதுவே சில சமயங்களில் வந்தாலும் வழக்கம் போல் சாப்பிடாமல் நிற்கும், இல்லை திரும்ப போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய கையால் வைக்கக்கூடிய பித்ருக்களுக்காக நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுங்க. சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்களுக்கு காகம் சாப்பிடாம போவது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே பரிகாரத்திற்காகவோ பித்ருக்களுக்கான முன்னோர்கள் வழிபாட்டுக்காக உணவை வைப்பவங்க அது சாப்பிடாம போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனதுக்குள்ள குழப்பமாயிடுவீங்க. எதனால் சாப்பிடாம போயிடுச்சுன்னு ஒரு வித பதற்றம் ஏற்படும். நாம் தவறு செய்து விட்டோமோன்னு பயப்படுவீங்க. அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் உங்கள் சாப்பாடை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகுதுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக அர்த்தங்க. அதாவது நீங்கள் வழக்கமான முறையில் உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் கூட இந்த மாதிரி கோபம் இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப முக்கியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும், அதனால் கூட திதி கொடுக்காம இருப்பீங்க. இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைச்சு வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுத்துடுங்க. அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அவரவருடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கும். நீங்கள் செய்ய எல்லா பாவத்தை விட குலதெய்வ வழிபாடு மறந்திருப்பது ரொம்ப பெரிய பாவங்க. அதே ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்களும் நீங்கள் வழிபட்டு ஒரு பலனும் கிடையாது. முதல்ல பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து தரிசிக்காமல் இருந்திருக்கு தவறு செய்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்னு மனதார வேண்டிட்டு தொடர்ந்து 11 நாட்கள் தீபம் ஏற்றி வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை இந்த காகம் தன்னாலே வந்து எடுத்து சாப்பிடும். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது சில விஷயங்களை நம்ம பார்த்திங்கன்னா சரியாக செய்யணுங்க. கணக்கு பார்க்காதீங்க. தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி தான் காகத்துக்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது இப்போ நல்லதுங்க. தினமும் வைக்க முடியாதவங்க இருந்தால் கூட மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி, பிறந்த கிழமை, நீங்கள் பிறந்த நாள்னே அந்த நாட்கள்லையாவது காகத்திற்கு சாப்பாடு வைங்க. உங்களுக்கு நற்பலன்களை நிச்சயம் கொடுக்கும். காகா எச்சில் இலையில இருந்து எடுத்து சாப்பிடும், அசுவு எச்சில கூட சாப்பிடும். இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாகவே தேடி போய் சாப்பிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீது இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. இது ரொம்ப பெரிய தப்புங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா காகத்திற்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாய்களை வைரவர்களாக நம்ம பார்த்தாலும் நம்ம சாப்பிட்ட மீத உணவை நாய்க்கு வைக்கலாம். இதை நம்முடைய முன்னோர்களுக்கு பின்பற்றி வந்தாங்க. ஆனால் காகத்திற்கு நம்ம சமைத்த உணவை தான் வைக்க வேண்டுமோன்னு கேட்டால் அது நிச்சயம் கிடையாது. பிஸ்கெட், மிச்சர்னு வேறு ஏதாவது உணவுப் பொருளை கூட நீங்கள் வாங்கி வச்சு தினசரி கூட காகத்திற்கு வைங்க. இது ரொம்ப நல்லதுங்க. காகம் தவிர மற்ற பறவைகள் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது இன்னும் உங்கள் குடும்பத்துக்கு கோடான கோடி புண்ணியம் தான் செய்யும். அது மட்டும் இல்லை, பறவைகள் அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி எழுந்து இறை தேடும் சமயத்தில் நீங்கள் பசியாற்ற உங்கள் கையால் பார்த்திங்கன்னா இறை போட்டு வந்தால் நிச்சயம் நல்லது நடக்குங்க. அதே போல் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் சேர்ந்து அமாவாசை தினத்தில் வச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பித்திருக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்குங்க. அமாவாசைனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க. குறிப்பாக இந்த வீடியோ பதிவில் காகத்திற்கு கத்துவதால் ஏற்படக்கூடிய திசையால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எந்த நாளில் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை